எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சிபிஐ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்மளுடைய அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் உருவாக்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருக்கு சட்டத்தை உட்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான். திருப்பி விஜய் அவர்கள் அங்கே போனால் ஒரு தோராயமாக 40,000 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கரூரில் இருக்கக்கூடிய 41 பேர் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையும் சந்திச்சுட்டு அந்த குடும்பத்தையே அடாப்ட் பண்ணக்கூடிய செயல்பாடை எடுக்கணுங்கிறதுக்காக தான் சென்னையில் கூப்பிட்டு அவர் பார்க்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த தருணத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விஜய் அவர்கள் மேலே ஒரு நெகட்டிவாகவே ஒரு ரிப்போர்ட்டிங் தான் நடக்குதே தவிர எங்கேயுமே அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன நிலைமையில் இருக்காரு, அடாப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கான எல்லா செயல்பாடையும் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அக்டோபர் 13 சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. கரூர் ஸ்டாம்பீட் பொறுத்த வரைக்கும் இதை ஹேண்ட் ஓவர் பண்ண உடனேயே அந்த ஆர்டர்ல குறிப்பிட்டது என்னன்னா, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள்கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர் தான் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாக கொடுத்துருந்தாங்க அவங்க ஜட்மெண்ட். லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த சிட் வழியா யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்னா 2 IG லெவல் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். ரெண்டாவது அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நேட்டிவாக இருக்கக்கூடாது அந்த ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறத கிளியராக சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான், அதாவது அக்டோபர் 22 அதாவது தீபாவளி முடிஞ்ச உடனேயே 2 முக்கிய ஆஃபீஸர்ஸை சிட்டில் லார்ட்ஷிப் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் சுமித் சரண். அவர் கரண்ட்லி ஆன் த டெபுடேஷன் ஆஃப் BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் டெபுடேஷனில் இருந்துட்டு இருக்காரு. அவரை இதில் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனல் வி மிஸ்ரா. அவங்க IG ப்ரொவிஷனிங் CRPF ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிபிஐ ஆர்டர் பண்ண உடனேயே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எல்லா தருணத்துலையுமே ஆர்டர் பண்ணுவாங்களா, இல்லை எப்பெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் சட்டமானவர்கள், டிவிகே உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதில் முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது இது சென்ட்ரல் ஏஜென்சி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் என்னன்னா, இது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது DSPE ஆக்ட் 1946 படி தான் சிபிஐ நிறுவியிருக்காங்க. சிபிஐ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946ன்னு சொன்னால் கூட இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, அதாவது யூனியன் கவர்மெண்ட் கீழே தான் சிபிஐ வருது. சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷன் ஃபேராகவும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸும் வச்சு ஃபாலோ பண்ணி செய்வாங்க அப்படிங்கிறத நிறைய கேசஸில் சிபிஐ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சிபிஐ உடைய ஆரிஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா 1941 வார் டைமில் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் கரப்ஷன்ஸை வீட் அவுட் பண்ணுன்றதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் பொழுதே 1941 சிபிஐ கொண்டு வந்திருந்தாங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது வார் டைம் ப்ரொக்யூர்மெண்ட்டு அவங்க இருக்கும் பொழுது. இதை கண்டினியூ பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946ங்கிற ஆக்டை பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ட் ஆகப்பட்டது டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த சிபிஐ அப்படியே தொடர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் உருவாக்கி இதை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் சிபிஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது ஃபேராகவும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சிபிஐ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்மளுடைய அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் உருவாக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் கீழே சிட்டு கீழே சிபிஐ. அப்போ யார் மானிட்டர் பண்ண போறாங்க சிபிஐ அப்படின்னா சிட்டு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மானிட்டர் பண்ண போறாங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் அஜய் ரஸ்தோகி அவர்கள், அதுக்கப்புறம் முக்கியமான ஆஃபீஸர் IG லெவல் ஆஃபீஸர் சுமித் சரண், அவர் BSF டெபுடேஷனில் இருக்காரு, அவரு இந்த சிட்டில் வந்திருக்காரு. சோனல் வி மிஸ்ரா, அவங்க IG ப்ரொவிஷனிங், அவங்க CRPF ஹெட் ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்க இந்த சிட்டில் வராங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் சிபிஐ மானிட்டர் பண்ணுவாங்க அவங்களுடைய ப்ராக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்.
ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கீழே தான் வரப்போகுது. இதுக்கு நடுவில் அடுத்த முக்கியமான கேள்விகளும் எழ ஆரம்பிச்சது. ஏன் வந்து விஜய் அவர்கள் சைலண்டாக இருக்காரு? ஏன் விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து இன்டர்வியூஸோ எங்கேயுமே வீடியோ வழியாவோ எங்கேயுமே பேசல? மூணாவது ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்காரு? டிவிகேங்கிற ஒரு கட்சி இருக்கா? அப்படிங்கிற பல கேள்விகளை பொதுமக்களே இப்போ வந்து கேட்க ஆரம்பித்த தருணத்தில் தான் இன்னைக்கு ரீசெண்டாக வந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது விஜய் அவர்கள் கரூருக்கும் போகல அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருக்கு சட்டத்தை உட்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடியில் வந்து லார்ட்ஷிப் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து இருக்காரு. அவங்க கீழே 2 ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் லீடர் ஆஃப் தி தமிழக வெற்றி கழகம் கிளியராக சொல்லியிருந்தாரு, தீபாவளி யாருமே அவங்களுடைய பார்ட்டியில் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ ரெஸ்பெக்ட்ஸ் த லா, ஏன்னா அதனால வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்காரு. இன்டர்வியூ கொடுத்து நிறைய கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ண வேணான்றது 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 3வது எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் இடம் கொடுக்க வேணான்றதுக்காகவும் இதை பற்றி பேசாமல் இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அவர் பேசாமல் இருக்காருன்றதை இந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு கரூரில் இருக்கக்கூடிய 41 பேர் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையும் சந்திச்சுட்டு, ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கிறதும் தெரிஞ்சிருக்கிற லிஸ்ட்டையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, கரூரில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து முடிவெடுத்திருந்தார். இதுக்கான போலீஸ் பர்மிஷன் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸ் புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து அவருடைய கோஆர்டினேட்டர்ஸாக இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் மதியழகன் அவர்கள் கூட வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆக்டிவாக இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பட் பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது இந்த மண்டபமா அந்த மண்டபமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அச்சமும் எழுத ஆரம்பிச்சது டிவிகேக்கு, தமிழக வெற்றி கழகம்க்கு. திருப்பி கூட்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதை மேனேஜ் பண்ண முடியுமா? கட்சி திருப்பி வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்கன்ற ஒரு பிரச்சனையும். 2வது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஷியஸாக ப்ராப்பராக வந்து அவங்களும் செயல்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கான்க்ரீட்டாக ஒரு பில்டிங் எடுத்து இதில் பர்மிஷன் கொடுக்குறோம், சேஃபாக வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அஃபீஷியல் கம்யூனிகேஷனும் வந்ததாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பார்ட்டி லீடர்ஸை வச்சு போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் வந்து ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணார். அந்த ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிக்கு அமைச்சிருந்தாங்க. இப்போ எஸ்பி தான் முடிவு எடுக்கணும். எஸ்பி டெஃபினட்டாக வந்து யோசிப்பார். காரணம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய பாஸ்ட் கான்டாக்ட். ஸோ கரூர்னு சொன்னாலே ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பிரச்சனை எதனால் உருவாகுதுங்கிறது பல கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்கும் பொழுது நம்மளுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வந்திருக்கும் போது கூட கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய சப்போர்ட்டர்ஸு அங்கே வந்து இனோவா காரில் இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சதை என்டையர் நேஷன் வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி ஒரு கான்டாக்ட் வந்து கரூரில் இருந்துட்டு இருக்கும்போது 2வது கரூர் ஸ்டாம்பிங் நடந்திருக்கு. அந்த பொறுப்பை வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் மேலே தள்ளணும்னு பார்க்கும் பொழுது தான் இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திருப்பி விஜய் அவர்கள் அங்கே போனால் ஒரு தோராயமாக 40,000 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்க்கறதுக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் இந்த மாதிரியான திருப்பி ஒரு எபிசோடு வந்து அந்த இடத்துல ரிப்பீட் ஆகக்கூடாது, இல்லை அந்த ஒரு காஷியஸ் மூவ்னால இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக சென்னையில் அந்த 41 பேரையும் மீட் பண்ணுறதை தாண்டி அவங்களுடைய பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்கள வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க செப்பரேட்டாக. ப்ளஸ் இந்த 41 பீப்புளுமே மெட்ராஸில் ஒரு மண்டபம் புக் பண்ணி மெட்ராஸில் மீட் பண்ணுறதுக்கான செயல்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இங்கே மெட்ராஸ்க்கு 41 பேர் வரும்பொழுது அவங்க வந்து நிறைய நேரம் வந்து ஆக்டர் விஜயோட பேச முடியும். தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் கிட்ட பேச முடியும். 6 மணி நேரத்துக்கு மேலே பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான செயல்பாடுகளையும் கட்சி செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் சென்னையில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாமல், ஆக்டர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து உயிரிழந்தாங்களோ அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய படிப்பு, ப்ளஸ் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து
ப்ளஸ் அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம், அந்த குடும்பத்தையே அடாப்ட் பண்ணக்கூடிய செயல்பாடை எடுக்கணுங்கிறதுக்காக தான் சென்னையில் கூப்பிட்டு அவர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற செயல்பாடை இப்போ கட்சி நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 காரணங்கள். ஏன்னா கரூர் பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தான் விஜய் அவர்கள் டிராவல் பண்ண முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இந்த தருணத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் வந்து அந்த ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ விஜய் அவர்கள் வேற ஆப்ஷனே இல்லாம சென்னையில தான் அந்த 41 பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த 41 பேர் டிராவல் பண்ணக்கூடிய வசதிகள், அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி மெட்ராஸ்ல வந்து விஜய் அவர்களை சந்திச்சு அவங்க வந்து உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி, விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய படிப்பு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான செயல்பாடு எடுக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சென்னையில கூப்பிட்டு இந்த மீட்டிங் நடத்துறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் சட்ட மாணவர்கள், டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் படித்தவங்க, வழக்கறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த டெசிஷன் ஆகப்பட்டது அப்சல்யூட்டா கரெக்ட். காரணம் என்னன்னா, crowd control and mass management guidelines issued by the Ministry of Home Affairs, Government of India 4/3/2025 அன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன் படி எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் ஒரு இடத்துக்கும் போகணும். இதை விஜய் அவர்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கைட்லைனை வந்து முழுசாக செயல்படுத்தணும்னா நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் அங்கே இருக்கணும். ப்ளஸ் திருப்பி அவர் போகிறதுனால கூட்டம் சேர்ந்துடக்கூடாது. அந்த எதிர்பார்ப்புனால நிறைய பேர் வந்துருவாங்க அவர் வராருன்றதுனால. நெக்ஸ்ட் மீடியா அட்டென்ஷன் எவென்ச்சுவலாக அவர் மேலே இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது. இதெல்லாம் யோசிச்சு இது வேணாம் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் இப்போ 41 ஃபேமிலியை மெட்ராஸில் ஒரு முக்கியமான இடத்துல, அதாவது எல்லா வசதிகளும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு அது அப்ரூவலோடு கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கறதா இருக்காரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் உடைய லீடர். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது அரசியலா பார்க்கறத விட்டுட்டு எல்லா ஊடகங்களும் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க, விஜய் அவர்கள் கரூர் போல, விஜய் அவர்கள் மேல ஒரு நெகட்டிவாவே ஒரு ரிப்போர்ட்டிங் தான் நடக்குதே தவிர எங்கேயுமே அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க விஜயா திங்க் பண்ணுங்க, நீங்க ஒரு விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா திங்க் பண்ணுங்க. அப்போ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை யோசிங்க. ஏன் அப்படின்னா அவர் கரூருக்கு போறதுனால திருப்பி கூட்ட நெரிசல் நடக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ரெண்டாவது, அவர் டெலிவிஷன்ல பேசுறதோ, வீடியோ கொடுக்கறதோ, இல்லை இன்டர்வியூ கொடுக்கறதோ ஃபர்தர் கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் வந்து பாசிட்டிவா கொண்டு போய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து 20 லட்சம் தான் போட்டிருக்காரு ஒரு குடும்பத்துக்கும் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த குடும்பத்தையே அவர் அடாப்ட் பண்றாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குடும்பத்தையே அடாப்ட் பண்றாரு. பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அடாப்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கான எல்லா செயல்பாடையும் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சட்ட ரீதியா விஜய் அவர்கள் அங்க ஃபர்தரா அங்க போய் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸை வயலேட் பண்ணியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம் கரூருக்கு. அதை அஷோர் பண்ணா ஸ்டேட்டு விஜய் அவர்கள் போக ரெடியா இருக்காரு. ஸ்டேட் இந்த தருணத்தில் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸ்டேட் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்டேட் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈஸியாக தமிழக வெற்றி கழகம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது வச்சு. ஏன்னா ஸ்டேட் பர்மிஷன் கொடுக்கல, திருப்பி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுக்கான பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க லீடர்ஷிப்போ அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளோ சொல்லி இதில் பொலிட்டிக்கல் மேலேஸ் தேடி இருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் சைலண்டாக சென்னையில் 41 பேர் மீட் பண்ணுறதுக்கான எல்லா செயல்பாடும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிவிகே உடைய கட்சி நிர்வாகிகள். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 3 விஷயங்கள். இப்போ சிபிஐ உடைய என்கொயரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்கணும், அன்பயஸ்டாக இருக்கணுன்றதுனால அவர் பேசலை. இதை பற்றி பேசவும் மாட்டார். காரணம்னா அடுத்த கட்டம் போனால் அவர் வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸில் வந்து பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசுவாரே தவிர டெஃபினட்டாக கரூர் ஸ்டாம்பீடை பற்றி அவர் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் ஒன்று தான், இன்வெஸ்டிகேஷனை வந்து எந்த காரணத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம். 2வது பாயிண்ட், இப்போ அவர் கரூருக்கு போகாதது காரணம் ஃபர்தராக கரூரில் கூட்டம் சேரக்கூடாது. அதனால கரூர் அப்படின்னு சொன்னாலே இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே நடந்த இன்சிடென்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வரும்பொழுது கூட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃபோட தான் வந்து ரெய்ட் நடத்தினாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய
ரெய்டில் வந்து இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸு சிஆர்பிஎஃபோட தான் வந்து ரெய்ட்ஸ் நடத்துனாங்க சப்சிக்வெண்ட்டாக. அப்போது கரூனாரில் ஒரு அச்சம் இருந்துட்டு இருக்கும் பொழுது டெஃபினட்டாக விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு ஃபர்தர் கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணாமல் இருக்கணுன்றதுனால தான் மெட்ராஸில் நிறைய நேரம் வந்து அவங்களோட பேச முடியும். அவரோட ட்ராவல் டைமை கட் பண்ணிவிட்டு மெட்ராஸ்க்கு அவங்கள வர வச்சு அவங்க ஃபேமிலி அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான கல்வி உதவி ப்ளஸ் அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு லாங் டிஸ்கஷனும் அவங்களோட பண்ணி அவங்கள வந்து நம்பிக்கை கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சென்னையில் இந்த மீட்டிங் நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் வந்து பர்மிஷன் கேட்டு போகும்பொழுது இந்த ஹாலு அந்த ஹால்னு சொல்லி பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஸ்டேட் கிரியேட் பண்ணுறதுனால அந்த முடிவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சென்னையில் இப்போ உடனடியாக மீட் பண்ணுங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இப்போது கால் ஃபார் பண்ணியிருக்காரு. கரூரில் யாரெல்லாம் வந்து குடும்பத்தை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ இந்த கரூர் ஸ்டாம்பீடில். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங் அப்புறம் தான் தன்னுடைய கட்சி பணிகளை தொடங்குறதா இருக்காரு. கூடிய விரைவில் விஜய் அவர்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து அரசியல் களத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக விஜய் அவர்கள் கரூர் ஸ்டாம்பீடை பற்றி எங்கேயும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு ஒரே காரணம், he doesn't want to create any confusion in the investigation. He wants the investigation to be fair, unbiased. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் வச்சு பண்ணுறதுனால இது என்ன மாதிரியான இஷ்யூஸ் அங்கே நடந்திருக்கு, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஸ்டாம்பீட் நடந்தது அப்படிங்கிற அன்பயஸ்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் கவர்மெண்ட் மட்டும் எதிர்பார்த்துட்டு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ மட்டும் எதிர்பார்த்துட்டு இல்லை, மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது தான் உண்மையான விஷயம். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குதுன்னு. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.